ஓகே. நமக்கு ஏஇ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா 10th யூனிட்டா நமக்கு என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அதே மாரி எஸ்டிமேஷன் 2யும் கம்பைன் பண்ணி குடுத்துருப்பாங்க. இந்த எஸ்டிமேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னா வேல்யூவேஷன். வேல்யூவேஷன்னா என்ன அப்படின்னா, எஸ்டிமேட்டிங் த ஃபேர் பிரைஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் fair price of value of existing building. சரிங்களா, ஒரு பில்டிங் உடைய அதாவது எக்ஸிஸ்டிங் பில்டிங் உடைய ஃபேர் பிரைஸை நம்ம எஸ்டிமேட் பண்றதா வேல்யூவேஷன் சொல்றோம். அது பில்டிங்கா இருக்கலாம் அல்லது ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரெசன்ட் வேல்யூவை சரிங்களா நம்ம டிட்டர்மைன் பண்றது. அதை எதுக்கு டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சேல் பண்றதுக்கு அல்லது அதுல இருந்து ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்றது அல்லது அதனுடைய ரெண்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பில்டிங் உடைய வேல்யூவேஷனை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங் உடைய பிரைஸ் என்னங்கிறதையும் எஸ்டிமேட் பண்றது என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் தான். அதே ஒரு நியூ பில்டிங் உடைய வேல்யூ எவ்வளோங்கிற டிட்டர்மைன் பண்றது வேல்யூவேஷன் தான். நியூ பில்டிங் நம்ம எதுக்காண்டி வேல்யூவேஷன் பண்ணுவோம் அப்படின்னா, அதனுடைய ரெண்ட் என்ன சரிங்களா, அல்லது அது எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம், அதோடைய சேலிங் பிரைஸை டிட்டர்மைன் பண்றதுக்காண்டி வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பில்டிங் வேல்யூவேஷன்ல எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த பில்டிங்ல இருந்து வரக்கூடிய ரெண்டு சரிங்களா, அதோடைய டேக்ஸு, அதுக்கப்புறம் அதுல ஏதாவது லோன் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலா இருக்கக்கூடியதான். மெயினா என்ன கேட்டகரி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேல்யூவேஷனுங்கிறது ஒரு பில்டிங் உடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அதோடைய லைஃப் பீரியட், அது எவ்வளவு நாள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, அதே மாதிரி அதோடைய லைஃப் பீரியடை பொறுத்து இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, மெயின்டெனன்ஸை பொறுத்து நமக்கு வேல்யூவேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒரு பில்டிங்கோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ எந்த லொக்கேஷன்ல இருக்குது அதோடைய லொக்கேஷனை பொறுத்தும் நமக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் பொறுத்து நமக்கு வேல்யூவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகலாம். சரி, அப்போ ஒரு வேல்யூவேஷன் ஒரு பில்டிங்குடைய வேல்யூவேஷன்ங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்டாலும் அதோடைய ஸ்ட்ரக்சரு, லைஃப் பீரியடு, மெயின்டெனன்ஸ், லொக்கேஷன் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிங்கிங் ஃபண்டுன்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு. இந்த சிங்கிங் ஃபண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்ல சரிங்களா அதோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காண்டி நம்ம செலவு பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம் அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் சரிங்களா, அதுக்கு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் சரிங்களா, அப்படிங்கிற அந்த எண்ட் ஆஃப் த யூட்டிலிட்டி நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடியதான் சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா, இது ஒவ்வொரு வருஷத்துக்குமோ இல்லைன்னா சம் இயர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்டிங்கை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, அது இதுவுமே என்ன அப்படின்னா நம்ம பில்டிங்ல இருந்து போகக்கூடிய ஒரு அவுட் கோயிங் தான். சரிங்களா, அப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு செலவு பண்ணக்கூடியதான் சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த சிங்கிங் ஃபண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சிங்கிறது ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் பில்டிங் அல்லது கேபிட்டல் காஸ்ட்னு கூட சொல்லலாம், மைனஸ் எஸ் சரிங்களா, அல்லது எஸ்வின்னு போட்டு வச்சு ஸ்கிராப் வேல்யூ அல்லது சால்வேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ஸ்கிராப் வேல்யூ அல்லது சால்வேஜ் வேல்யூல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் நமக்கு சிங்கிங் ஃபண்ட். அல்லது இன்னொரு ஃபார்முலா மூலமும் நமக்கு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதாவது அந்த ஆனுவல் இன்ஸ்டால்மெண்டா நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறது சிங்கிங் ஃபண்ட் ஐன்னு சொல்லுவாங்க. ஐ ஈக்குவல் டு எஸ்ஐ டிவைடட் பை 1 + i ஹோல் பவர் n - 1. சரிங்களா, இங்க அந்த ஐங்கிறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எஸ்ங்கிறது சிங்கிங் ஃபண்டு சரிங்களா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர். அப்போ ஆனுவலா ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணணும் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கறது ஃபைண்ட் அவுட் பண்றது ஐ. சரி,
இதுக்கப்புறம் நமக்கு சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சம் டெஃபினிஷன் தான் இதெல்லாம். என்ன அப்படின்னா ஸ்கிராப் வேல்யூ. ஸ்கிராப் வேல்யூனா வரல. இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலை டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம், சரிங்களா? அதோடைய லைஃப் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் ஸ்கிராப்னு சொல்லுவோம். அதே இது சில பொருள் நமக்கு எண்ட் ஆஃப் த யூட்டிலிட்டி பீரியட்ல இருக்கும், நம்ம அதை டிஸ்மேண்டில் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்றோம், அதுல இருந்து ஒரு டோரு அல்லது ஒரு ஃப்ரேம் எடுக்கிறாங்க, சரி அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படி நமக்கு சேல் பண்ணி அதுல இருந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சால்வேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது எண்ட் ஆஃப் யூட்டிலிட்டியில இருக்கும், பட் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம், சரிங்களா? அதே டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டெஃபினிஷனும் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனா வேற ஒவ்வொரு பிளேஸை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும், சரிங்களா? அதாவது ஒரு டைமை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், அந்த பிளேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரு மார்க்கெட்ல ஒரு ஓப்பன் மார்க்கெட்ல அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன ரேட் இருக்கும், சரி அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரி அந்த டைம்ல அந்த இடத்துல இந்த பொருளுடைய ரேட் இவ்வளோ அல்ல இந்த பில்டிங்குடைய ரேட் இவ்வளோன்னு சொல்றாங்கல்ல, அதான் என்ன அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா இது இந்த வேல்யூ ஷோ இந்த அக்கௌண்ட் புக். நம்ம அக்கௌண்ட் புக்ல ஷோ இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் இதெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைன் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஒரிஜினல் காஸ்ட் இருக்கும், சரிங்களா? அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான டிப்ரிசியேஷனை கழிப்பாங்க. இப்போ நீங்க ஒரு பைக் எடுத்துட்டு அதை திரும்ப நீங்க வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு 1 இயர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 1 இயருக்கான டிப்ரிசியேஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழிச்சிருவாங்க, சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடியது அந்த புக் வேல்யூன்னு சொல்றாங்க, சரிங்களா? அந்த பைக்குக்கு நம்ம புக் பண்ணி இருக்கக்கூடிய வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரேட்டபிள் வேல்யூ. இதான் நம்ம வந்து சேல் பண்ணக்கூடியது அல்லது பை பண்ணக்கூடிய அந்த வேல்யூ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேட்டபிள் வேல்யூன்னு சொல்றாங்க. இந்த நெட் ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்சலன்ஸ் வேல்யூஸ். இது என்ன அப்படின்னா இப்போ சில பில்டிங் வந்து கட்டி ரொம்ப நாள் ஆயிருக்கும், சரி அதோடைய அவுடேட்டட் ஸ்டைலா இருக்கும், அதனால அதோடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்சலன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது எதனால அவுடேட்டட் ஸ்டைலா இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும், அதை அப்சலன்ஸ் வேல்யூன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆனிடிட்டி. ஆனுவல் பேமெண்ட் இருக்கும், சரிங்களா? நம்ம ஆனுவலிட்டின்னு சொல்றாங்க. சரி வந்து ஒரு பைக் ஒரு வீடு வந்து நீங்க லோனுக்கு வாங்குறீங்க, மந்த்லி பே பண்ணிட்டே இருப்பீங்களா அல்லது இயர்ஸுக்கு ஒன்று பே பண்ணுவீங்க? இதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம வந்து பீரியாடிக்கா பே பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேப்சர் பண்ணுவோம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனிடிட்டின்னு சொல்றாங்க, சரிங்களா? இதுல ஆனிடிட்டி டியூ, டிஃபர்ட் ஆனிடிட்டி, பெர்ஃபெக்சுவல் ஆனிடிட்டி, இதே மாதிரி டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த ஆனிடிட்டி டியூங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிகினிங் ஆஃப் த ஈச் பீரியட், சரி ஒவ்வொரு பீரியடுடைய பிகினிங்லேயே நம்ம பே பண்றத ஆனிடிட்டி டியூன்னு சொல்லுவாங்க. அதே டிஃபர்ட் ஆனிடிட்டி அப்படின்னா ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு, சரிங்களா, சம் இயர்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆனுவலாக கொடுத்துட்டே வரணும். பெர்ஃபெக்சுவல் அப்படின்னா கண்டினியூட் இன்டெஃபினிட் பீரியட், சில எண்டே இருக்காது. அதாவது இது நம்ம இது என்ன அப்படின்னா லீஸுக்கு விடுறது இப்படி சொல்லுவாங்க, ஒரு 99 இயர்ஸ் இல்லைன்னா 100 இயர்ஸுக்கு லீஸுக்கு விட்டுருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி டைம்ஸ்ல யூஸ் பண்றது இன்ஃபினைட் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பேமெண்ட் பண்ணிட்டே வரும். அதை தான் என்ன சொல்றாங்க பெர்ஃபெக்சுவல் ஆனுவலிட்டி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபிட்டல் காஸ்ட். கேபிட்டல் காஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ரிக்வயர்ட் டு பர்ச்சேஸ் எ ப்ராப்பர்ட்டி. அதாவது அதோடைய லேண்ட் காஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், சரிங்களா, அதோடைய மார்க்கெட் வேல்யூ, அதாவது லேண்ட் காஸ்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துதான் என்ன அப்படின்னா கேபிட்டல் காஸ்ட், சரிங்களா? அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ கூட சொல்லுவாங்க.
சரி, இந்த கேபிட்டல் காஸ்ட் இருக்குல்ல, சாருங்க, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கேபிட்டலைஸ்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆஃப் மணி whose annual interest will be equal to net annual income from the property. அதாவது அந்த இதுல இருந்து நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், அதே மாதிரி அதுல இருந்து நமக்கு எவ்வளவு தூரம் இன்கம் வருது, இந்த ரெண்டை ஈக்குவல் பண்றதா என்ன அப்படின்னா கேபிட்டலைஸ்ட் வேல்யூன்னு சொல்றாங்க. நெட் ஆனுவல் இன்கம் இன்டு இயர் பர்ச்சேஸ். சரிங்களா, இயர் பர்ச்சேஸ் ஐன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின் இந்த இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டெபாசிட் ஒரு 50,000 நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம், அது 5% இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அப்போ இதுக்கு எவ்வளவு நம்ம 2,500 நம்ம ஒரு வருஷத்துக்கு இதுல இருந்து நமக்கு என்ன கண்ணுது இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. சரிங்களா, இதே நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்றீங்க 50,000 ரூபாய்க்கு. சரிங்களா, இப்போ அந்த 50,000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நெட் ஆனுவல் இன்கம். சரிங்களா, அந்த ரெண்டை ஈக்குவல் பண்ணி தான் நமக்கு இந்த கேபிட்டலைஸ்ட் வேல்யூவை டிட்டர்மைன் பண்றாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த இயர் பர்ச்சேஸ். இயர் பர்ச்சேஸ்ங்கிறது இந்த கேபிட்டலைஸ் சம் required to invest in order to receive the annuity at ₹1 certain rate of interest. அதாவது சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ரூபாய்க்கு நமக்கு எவ்வளவு ரூபா நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்றோம். சரி, நம்ம டோட்டலா இப்போ ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல நமக்கு ஒரு ரூபாய்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறது தான் என்ன அப்படின்னா இந்த இயர் பர்ச்சேஸ். சரி, அது 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. இயர் பர்ச்சேஸ் ஈஸியா கேட்பாங்க. பேங்க் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்காங்க, அப்போ 100 டிவைட் பை 4 போட்டா அப்படின்னா 25. சரிங்களா, இப்போ இதுல பாருங்க கேபிட்டலைஸ்ட் வேல்யூவே கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெட் ரெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனுவல் நெட் ரெண்ட் வந்து 1000 rupees. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. சரிங்களா, அப்போ நம்ம எவ்வளோ நமக்கு இன்கம் வருது இன்ட்டு இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 5%. இந்த 5% என்ன பண்ணணும் அப்படின்னா 100 டிவைட் பை 5 தான் போடணும். சரிங்களா, ஏன்னா இயர் பர்ச்சேஸுங்கிறது 100 டிவைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20,000 கிடைச்சிடும். சரி, இதே மாதிரி சிம்பிளான நமக்கு ஃபார்முலாஸ் கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க இந்த சிங்கிங் ஃபண்ட், அதாவது ஆனுவல் டெபாசிட் அல்லது இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த மணி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அட் த எண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் இட்ஸ் லைஃப். சரிங்களா, அதாவது அந்த ஸ்ட்ரக்சருடைய லைஃப் வந்து முடியும் போது நம்ம அதை என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் பண்ணுவோம் அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத அந்த சிங்கிங் ஃபண்ட். சரிங்களா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபண்ட் SI டிவைடட் பை 1 + I ஹோல் பவர் n - 1. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஃபார்முலா தான், இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்பான். சரிங்களா, இதுல ஒவ்வொன்றுக்குமே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுல நமக்கு ஒரு பம்பிங் செட் இருக்குது, அதோடைய பில்டிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க 2,500. சரி, அதாவது அந்த இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டாலே என்ன அப்படின்னா சிங்கிங் ஃபண்ட் தான், அதாவது அந்த S. சரிங்களா, அப்புறம் லைஃப் பீரியட் 15 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரிக்வயர் டு சிங்கிங் ஃபண்ட் எவ்வளோ நம்ம சிங்கிங் ஃபண்ட் தேவைப்படும் 4% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. எல்லா டேட்டாவுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க எஸ்ங்கிறது 2,500. சரிங்களா, ஐங்கிறது 4% கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 4/100 போடும் 0.04. ஏன்னா நம்ம பெர்சன்டேஜ் இப்படி பார்த்தோம்னா 4/100 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 0.04. சரி, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 125 ரூபா கிடைக்கும். ஒரு ஆனுவலா நம்ம 15 இயர்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 125. அப்போ 125 × 15 போட்டீங்க அப்படின்னா 2,500. சரிங்க, அதாவது இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இயருக்கு எவ்வளவு நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சிங்கிங் ஃபண்ட்ல டிட்டர்மைன் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிப்ரிசியேஷன். இப்ப எந்த ஒரு அல்லது மிஸ் என்ன கம்மியாகிட்டே போகும். வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி டியூ டு
டிட்டர்மினேஷன் ஆஃப் வியர் அண்ட் டியர் அல்லது அப்சர்வன்சஸ். அப்சர்வன்ஸ்னா என்னது, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அவுட் ஆஃப் டேட் போறது. அவுடேட்டட் ஸ்டைலில் இருக்கக்கூடியதான் அப்சர்வன்ஸ். அப்போ அதனாலே நமக்கு என்ன ஆகும், அதோடைய வேல்யூ வந்து டிகிரீஸ் ஆகும், லாஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இதை பொறுத்த வரைக்கும் டிப்ரிசியேஷன் சேம் இன் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிப்ரிசியேஷன் வந்து ஒரு சேம் வேல்யூ தான் டிகிரீஸ் ஆகிட்டே வரும். சரிங்களா? அப்போ சொல்லதான் நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, டிப்ரிசியேஷன் டி ஈக்குவல் டு ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை லைஃப். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் மெத்தட் அல்லது டெக்ளைனிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னா 1 மைனஸ் எஸ் பை சி ஹோல் பவர் n. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ ஆஃப் எவ்ரிவேர் பை த கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ்ல இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆயிட்டு அப்படின்னா டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10% வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு வருஷமும் 5% நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அல்லது 10% குறைஞ்சிக்கிட்டே வரும். அதான் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் மெத்தட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். அதாவது நம்ம சிங்கிங் ஃபண்ட் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பண்றோம், சரிங்களா, அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிப்ரிசியேஷன் கொண்டு வருவாங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிங் ஃபண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் த சிங்கிங் ஃபண்ட் அதை பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குவான்டிட்டி சர்வே மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து இந்த ஃபார்முலாஸ் மூலமாவே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிப்ரிசியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஃபெமிலியரான ஃபார்முலா. பி 100 மைனஸ் ஆர்டி பை 100 ஹோல் பவர் n. பிங்கிறது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த ஐட்டம், ஏதாவது எந்த இது பண்றோமோ அதோடைய காஸ்ட். சரி, ஆர்டிங்கிறது ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா டிபெண்டிங் ஆன் லைஃப் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சருடைய லைஃபை பொறுத்து நமக்கு கான்ஸ்டன்டா சம் வேல்யூஸ் வச்சிருக்காங்க. 100 இயரா இருந்தா அந்த ஆர்டி 1ன்னு எடுத்துக்கணும். சரில 75னா 1.3, 50னா 2, அப்புறம் 25 அப்படின்னா 4, 20 அப்படின்னா 5. சரிங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, என்ன இயரோ அதை 100ஆல அப்படி டிவைட் பண்ணிக்க. 100 டிவைட் பை 100 என்னது 1, 100 டிவைட் பை 75 அப்படின்னா 1.3, 100 டிவைட் பை 15 போட்டிங்க அப்படின்னா 2. சரிங்களா? 100 டிவைட் 25 போட்டிங்கன்னா 4 வரும், 20 போட்டிங்கன்னா 5 வரும். சரிங்களா? அந்த ஆர்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, ப்ரெசென்ட் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டியை நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் நமக்கு வேல்யூவேஷன்ல கொஸ்டின்ஸ் சிம்பிளா கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மார்டேஜ். அதான் மார்டேஜ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, லோன் மாதிரி தான். சரிங்களா? the owner can borrow the money by the loan against the security of his property. அதான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டை நம்ம வாங்குவோம்ல, லோனை தான் என்ன சொல்லுவோம்னா மார்டேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மார்டேஜர்ங்கிறது யாரு அப்படின்னா ஹூஸ் டேக்கன் த லோன், யார் லோனை வாங்குறாங்களோ அவர் மார்டேஜர். மார்டேஜிங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அவங்க மார்டேஜின்னு சொல்லுவாங்க. மார்டேஜ் டீட்டுங்கிறது யாரு அப்படின்னா யார் அந்த டாக்குமெண்ட்ஸ் போடுறாங்களோ அவங்கள சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்டா இருந்தது அப்படின்னா 1 lakhs மேல இருக்கணும், 20 to 1 lakhs இருந்தது அப்படின்னா மேஜர் ஒர்க்கு, 20,000 இருந்தது அப்படின்னா மைனர் ஒர்க்கு, பிட்டி ஒர்க் அப்படின்னா 2,500 கீழே இருக்கக்கூடிய. சரிங்களா? இது நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி இந்த வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ப்ராஜெக்டுடைய வேல்யூ வந்து பிட்டி ஒர்க்குங்கிறது இங்க 2,500 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு புக்ல பாத்தீங்க அப்படின்னா பிட்டி ஒர்க் 2000 சொல்லி 20,000 கொடுத்துருக்காங்க. 20,000 கம்மியா இருந்தா அதை பிட்டி ஒர்க்குன்னு சொல்றாங்க. மைனர் ஒர்க் அப்படின்னா 50,000 டு 2 லட்சம் வரைக்கும். 2 லட்சத்துக்கு மேல போச்சு அப்படின்னா அதான் மேஜர் ஒர்க்.
சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி இது சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கான பவரும் கொடுத்துருக்காங்க. சீஃப் இன்ஜினியருங்கிறது தான் ஃபுல் பவர் அவங்களுக்கு தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சூப்பரண்ட் இன்ஜினியர் அவங்களுக்கு 5 lakhs வரைக்கும். இதுவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து மாறும். சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது சூப்பர் இன்ஜினியர். எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது இவங்க டிவிஷன் ஹெட்டா இருப்பாங்க. சரிங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இவங்க டைரக்டா இவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கு இன்ஜினியர் இன்சார்ஜ் வந்து ஏஇயா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த டிப்ரிசியேஷன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் சொல்றேன். அதாவது கேபிட்டல் காஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் சி ஈக்குவல் டு 50,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. யூஸ்ஃபுல் லைஃப் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 10 years சொல்லியிருக்காங்க. சரி, அந்த டிப்ரிசியேஷன் காஸ்ட் ஆஃப்டர் த 5 years. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் காஸ்ட் ஆஃப்டர் த 5 years. சரிங்களா? டிப்ரிசியேஷன் நான் டீன் போட்டிருக்கேன். டிப்ரிசியேஷன் காஸ்ட் ஆஃப்டர் 5 years. சரிங்களா? அதே மாதிரி இந்த சால்வேஜ் வேல்யூ ஆஃப் பில்டிங்கும் கொடுத்துட்டாங்க. சால்வேஜ் வேல்யூ ஈக்குவல் டு rupees 10,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதனுடைய டிப்ரிசியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்ன சொன்னோம்? டி ஈக்குவல் டு சி மைனஸ் எஸ் டிவைடட் பை என். அப்போ இங்கே சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,000 மைனஸ் எஸ் சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே டிங்கிறது எவ்வளோ வரும்? 3,000 வரும். சரிங்களா? சார் 4,000 தானே வரும்? ஆமா, 4,000 வரும். சரிங்களா? அதாவது சி மைனஸ் அங்க வந்து நமக்கு சால்வேஜ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆஃப்டர் 5 years தான் நமக்கு சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனா டோட்டல் காஸ்ட் வந்து 10 years கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 10 years மாத்தனா என்ன பண்ணணும்? இந்த 10K வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 years கிடைச்சிருமா? சரிங்களா? அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா 20,000 வரும். சொல்றது புரியுதா? புரியுது சார். ஆஃப்டர் 5 years கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிட்டல் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 years கொடுத்துருக்காங்க. அப்போ சால்வேஜ் வந்து 5 yearsல 10K இருந்தது அப்படின்னா 10 yearsல வந்து 20K இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 3,000 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் டிப்ரிசியேஷன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டிப்ரிசியேஷன் தான் கேட்டிருக்காங்க. இது கரெக்ட். சரிங்களா? 3,000 டிப்ரிசியேஷன் கேட்டாங்க அப்படின்னா 3,000 தான் வேல்யூ. சரி, இதே இது நமக்கு இந்த டிப்ரிசியேஷனுக்கு அப்புறம் புக் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? கேபிட்டல் காஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம புக் வேல்யூனா நம்ம என்ன சொன்னோம்? கேபிட்டல் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். சரிங்களா? ஓகே.
அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா கேபிட்டல் காஸ்ட் எவ்வளோ 15,000. டிப்ரிசியேஷன் நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3,000. சரில 3,000ங்கிறது எப்போ ஒரு வருஷத்துக்கு 3,000. சரிங்களா, ஏன்னா நம்ம 10 டிவைட் பண்ணிட்டோம். 1 இயருக்கு என்னது டிப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா 3,000. அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் நமக்கு புக் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ 5 என்ன பண்ணணும் அப்படின்னா 3,000 போட்டுக்கணும். அதாவது இந்த இடத்துல எந்த இயர் இருக்குன்னு பார்த்துக்கணும். சரிங்களா, அதாவது கொஸ்டின்ல தெளிவாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கண்டு தான் சொல்கிறேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சால்வேஜ் வேல்யூ 10,000, புக் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த எம்மால மல்டிப்ளை பண்ணிக்கணும். எத்தனை இயர்ஸ் கேட்குறாங்களோ அத்தனை இயர்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கணும். டிப்ரிசியேஷன் என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா மூலமா டிட்டர்மைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இதான் நமக்கு வேல்யூவேஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ் நான் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த டெண்டரு கான்ட்ராக்டர் சரிங்களா, இதை பற்றி அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே டாப்பிக்காக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா.